அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு நட்ஸு லட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அந்த லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி, பாதாம் வந்து ஒரு 25 எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சையில் இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 6 ஏலக்காய், மஞ்சள் திராட்சை, அப்புறம் அவல், பொட்டுக்கடல, வேர்க்கடல இதெல்லாம் கொஞ்சம் 5 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் வெள்ளை எள்ளு, ரவை அதே மாதிரி 5 ஸ்பூன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை மாதிரி பாதாம் அப்புறம் முந்திரி இது ரெண்டையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஒன்று ஒரு மாதிரி கருகின மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. இது மாதிரி வறுபட்டதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். வேர்க்கடலை வந்து முன்னே வறுத்தது தான், இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணால் தானே நல்லாயிருக்கும். நம்ம அதை வந்து மிக்சியில் ஓட்டிட்டு தான் லட்டு பிடிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இது மாதிரி வறுத்துட்டு அதையும் அந்த தட்டிலே கொட்டி ஆற விடுங்க. இப்போ ஒவ்வொன்றும் சூடாக போட எல்லாமே நல்லா கொஞ்சம் மொறுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அவல் சேர்த்துக்கோங்க. அவல் வந்து நான் வெள்ளை அவல் கொஞ்சம் இருந்துச்சு, அது சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் சிகப்பு அவல் சேர்த்துக்கலாம். அது மாதிரி சேர்த்துட்டு வறுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லா படபடன்னு பொரியும். நல்லா பொரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும். பொரியும் போது நீங்கள் பார்த்தாவே தெரியும். அதை எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கோங்க. ரொம்ப பொரிய விட்றாதீங்க, கலர் ஃபுல்லாக மாறிடும், அப்புறம் கசக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை ரவை ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு அதே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நல்லா மணம் வரும். அந்த மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அது கூடயே ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான், வறுக்கிறது எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இப்போ வந்து இந்த தட்டில் இருக்கிறத எடுத்து அந்த வாணலி சூடாக இருக்கும் இல்லையா, அந்த வாணலிலேயே கொட்டிடலாம். இந்த வாணலி வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதனால் நம்ம வந்து இதுலேயே போட்டு நல்லா கலந்துட்டு வச்சிடலாம். வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை மாவு மாதிரி வேணும்னாலும் அது மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த வடைச்சட்டிலேயே கொட்டிக்கலாம். அந்த வாணலிலேயே கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே ஜாரில் பேரிச்சம்பழம், இந்த திராட்சை எடுத்து வச்சோம் இல்லையா, இதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி முதல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் நம்ம அடித்து வச்ச மாவையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து வரும். இப்போ அந்த அரைச்சி வச்ச மாவையும் சேர்த்துக்கலாம். இந்த பாதாம், முந்திரி இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சின்ன கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா பேரிச்சம்பழம் இதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும், திராட்சை எல்லாத்துலேயும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது மாதிரி ஒரு தட்டில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டு சூடு ஆற விடுங்க. அதுக்கப்புறம் நெய் வந்து இது மாதிரி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து முதல் கலந்துக்கோங்க. பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். நெய்யை வந்து உருக்கியும் சேர்க்கலாம், இதை மாதிரியும் சேர்த்துக்கலாம். உருக்கி சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கு பத்தலைன்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் கலந்துருக்கு இல்லையா. வேர்க்கடலையும் எண்ணெய் பசை இருக்கும், எள்ளுலேயும் எண்ணெய் பசை இருக்கும். அதனால் நம்ம வந்து நெய் வந்து அளவாக ஊற்றினாவே போதும். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினாவே சரியாக இருக்கும். இது மாதிரி நல்லா கலந்துட்டு கையில் இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. வேணால் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும், நல்லா ரவுண்டாக பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து கை வந்து ஈரம் இல்லாமல் செய்யணும். அதே மாதிரி தட்டில், பாத்திரத்தில் எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது. எல்லாமே சுத்தமாக காஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இதை பிடிச்சி வச்சா நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். இது வந்து ஒரு 10-13 உருண்டை பக்கம் வந்துச்சு. இந்த மாதிரி வேணுங்கிற நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்தளவு பிடிச்சிட்டு மீதி கொஞ்சோண்டு வந்துச்சுன்னா அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பாருங்கள். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த எள்ளோட வாசனை கமன்னு இருந்துச்சு. இதில் ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்ப சத்தானது. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.